ஒரு மன்னன் சிறந்த அரசாட்சி புரிவதற்காக அந்த நாட்டிலிருந்த படித்த கற்று தேர்ந்த பண்டிதர்கள் அறிஞர்களை அழைத்து அவர்களுடைய பரிந்துரையை அல்லது அவர்களுடைய ஆலோசனையை கேட்டான். நான் சிறந்த அரசனாக மக்களுக்கு பணிபுரிவதற்காக, மக்கள் பணி ஆற்றுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த அறிஞர்கள், வல்லுநர்கள், பண்டிதர்கள் கலந்து ஆலோசித்து அவர்கள் ஒரே ஒரு வரியில் தங்களுடைய பரிந்துரையை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். மக்களுக்கு இலவசமாக எதையும் கொடுக்காதீர்கள். அந்த ஒரு வார்த்தை தான், இலவசமாக எதையும் கொடுக்காதீர்கள் என்று எதற்காக அந்த அறிஞர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் அலசி பார்க்கின்ற போது, ஒருவேளை இன்றைய இரண்டு நிகழ்வுகள், இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த இரண்டு நிகழ்வுகளும் அர்த்தத்தை கொடுப்பதாக இருக்கலாம். அல்லது இரண்டு இந்த நிகழ்வுகளையும் ஒருவேளை நாம் இலவசமாக பெறுகின்ற பொழுது அதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் நாம் அலசி பார்க்க வேண்டும். ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி தனக்கு கிடைக்கின்ற அந்த வருமானத்தை கொண்டு அவன் மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்றாடம் உழைக்கிறான். அந்த உழைக்கின்ற அந்த ஊதியத்தை வைத்துக்கொண்டு அவன் மகிழ்ச்சியோடு குடும்பத்தை நடத்துகிறான். இவ்வாறு மகிழ்ச்சியாக இருந்த அவன் ஒரு நாள் அவனுடைய வீட்டிலிருந்து சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த சாலை ஓரமாக செல்வது அங்கே ஒரு ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது. உனக்கு 7 பானை நிறைய தங்கம் வேண்டுமா? அவன் சுற்றுமுற்றும் பார்க்கிறான், யாரும் இல்லை. எனவே அவன் ஏதோ மனப்பிரமையாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் அவன் நடந்து செல்ல முற்படுகிறான். மீண்டும் அதே குரல், உனக்கு 7 பானை நிறைய தங்கம் வேண்டுமா? அப்போ மறுபடியும் பார்க்குறான், ஆமாம், அப்படி என்றால் உன்னுடைய வீட்டிற்கு திரும்பி சென்று அந்த வீட்டிற்கு பின்புறத்தில் இருக்கின்ற புதரிலே பார், 7 பானை நிறைய உனக்கு தங்கம் கிடைக்கும் என்று அந்த குரல் சொல்லுகிறது. உனக்கே அவன் வீட்டிற்கு பின் செல்கிறான், புதருக்கு செல்கிறான். அங்கே 7 பானை நிறைய தங்கம் இருக்கிறது. ஆனால் அதில் என்ன ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு பானையில் கொஞ்சம்தான் இருக்குது, அரை பானை தான் தங்கம் இருக்குது. மீதி 6 பானையில் தங்கம் ஃபுல்லாக இருக்குது, ஒன்றில் குறைவாக இருக்கிறது. எனவே இந்த 7ங்கிறது நமக்கு முழுமையான நம்பர் விவிலியத்தில். உடனே இவனுக்கு அந்த மனசில் ஒரு போராட்டம். எனவே என்ன செய்யறான், தன்னிடம் இருக்கின்ற காசு, பணம், சொத்து எல்லாவற்றையும் பெற்று அந்த பானையை, 7வது பானையை தங்கத்தான் நிரப்ப ஆசைப்படுகிறான். நிரப்ப முடியவில்லை. ரொம்ப உழைக்கிறான். இதுவரைக்கும் அவன் உழைத்ததை விட இன்னும் அதிகமாக உழைக்கிறான். அவனால் அந்த பானையை நிரப்ப முடியவில்லை தங்கத்தான். அப்புறம் தான் பணிபுரிகின்ற அந்த அரசனுக்கும் இவன் தான் முடிதிருத்தும் தொழிலாளி. உடனே அவனுடைய அரசனத்தில் சென்று தம்மனுடைய சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்தி கேட்கிறான், உயர்த்துமாறு கேட்கிறான். அவரும் சம்பளத்தை உயர்த்துகின்றார். அப்படியும் அவனால் அந்த பானையை நிறைவு செய்ய முடியவில்லை. உழைக்கிறான், நிறைவு இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, உடம்பும் மெலிஞ்சு போயிடுது. அவனிடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அப்போ வழக்கமாக இவன் முடிவெற்ற போகிறப்போ அரசர் இவனை பார்த்து கேட்குறார், உனக்கு என்ன ஆச்சு,
நீ நல்லா தானே சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தாய், இப்பொழுது சம்பளத்தை வேற நீ கூட்டி கேட்ட, நானும் உயர்த்தி கொடுத்தேன். அப்போ இப்பொழுது உயர்த்தி கொடுத்தும் உனக்கு சந்தோஷம் இல்லையே. நீ நம்ம ஊருக்கு அருகிலே இருக்கின்ற அந்த ஆலமரத்தில் சாத்தான் கேட்ட 7 பானை தங்கத்தை பெற்றுக்கொண்டாயா என்று அவர் கேட்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் அரசே, நானும் அப்படித்தான் சாத்தானிடத்தில் கேட்டது. அந்த 7 பானை தங்கத்தை பெற்றேன். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள நிம்மதி போனது, சந்தோஷம் போணுச்சு. கடைசியில் நான் யோசித்து பார்த்தேன், மறுபடியும் சென்று அந்த சாத்தானுக்கிட்டே நான் அதை திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ அது உன்னைக்கிட்ட திரும்பி வந்ததுனால தான் உன்னுடைய வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது என்று அந்த அரசன் சொல்ல, இவன் வீட்டிற்கு சென்று அந்த 7 பானை தங்கத்தையும் சாத்தானிடத்திலே திருப்பி கொடுத்து விடுகிறான். இது ஒரு வேடிக்கையான நிகழ்வாக இருந்தாலும் இதில் ஒரு அர்த்தம், ஒரு உள்கொத்து பின்னாடி இருக்குது. என்ன அப்படின்னா, இலவசமாக நமக்கு கிடைக்கின்ற பொழுது அதை பெற்றுக்கொள்கின்ற விதத்தில் நம்முடைய மனநிலை எப்படி பெற்றிருக்கிறதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். அதாவது கொடுத்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கும், அவ்வாறு கெடுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலே ஒரு சிறு குறைகின்ற இருக்கின்ற பொழுது நம்முடைய மனது அதனுடைய நிறைவை தேடி அலைகின்றது. அந்த நிறைவை தேடி அலைகின்ற போது வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. இப்போ பாலைவனத்தில் அவங்க கஷ்டப்பட்டாங்க. 450 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்த அவர்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார். சந்தோஷமாக வந்தாங்க. ஆனால் அவ்வாறு அவர்கள் இருந்தாலும் கடைசியில் தண்ணி கேட்குறப்ப தண்ணி கொடுக்குறாரு இலவசமாக, சாப்பாடு கேட்குறப்ப சாப்பாடு கொடுக்குறாரு. ஆனால் இலவசமாக பெற்றுக்கொண்ட அவர்களுக்கு அது கிடைக்காத நேரத்திலே இயல்பாகவே அவங்களுடைய கேள்வி வர ஆரம்பிக்கிறது. என்ன சொல்கிறாங்க? அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் முன் நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்தனை நலமாக இருந்திருக்கும். ஆனால் இங்கு நாங்கள் பாலைவனத்தில் பட்டினியால் மடிகிறோமே என்று மன்னா பொழிந்த ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அது கிடைக்கல. இப்போ கிடைக்காத பொழுது அந்த மக்களுக்கு இறைவனை நோக்கி என் கட்டளை நடப்பார்களா இல்லையா என்பதை நான் எவ்வாறு சோதித்து அறிய பார்க்கிறேன். கடவுள் அவர்களை சோதித்து பார்க்கிறார். இவர்களுடைய மனநிலை, நான் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேனே, எனவே நான் கொடுத்ததை இந்த மக்கள் என்ன மனநிலையில் பெற்றுக்கொண்டார்கள். இவங்க கொஞ்சோண்டு வர்றதை தான் பார்த்தாங்களே ஒழிய இதை கடவுள் கொடுத்ததனுடைய பின்னணி என்ன என்பதை அவர்கள் உணர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு மூளை வேலை செய்யலை, மற்றது தான் வேலை செஞ்சிச்சு. என்னன்னா, நான் உங்களை படைத்தேன், உங்களுடைய கஷ்டத்தை நான் கேட்டேன், உங்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன், இதோ பாலும் தேனும் புலியும் கானான் தேசத்துக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன், எனவே படைத்த கடவுள் உங்களை நான் காப்பாற்றுவேன், எனவே என்னால் உங்களை காப்பாற்ற முடியும் என்ற அந்த இறை பராமரிப்பு, காட்ஸ் ப்ராவிடன்ஸ், அதை மறந்துட்டாங்க. மண்ணா கொடுக்கல, காடை கொடுக்கல, ஏன் எங்களை கூட்டி வந்த, பேசாம நாங்கள் அங்கே இருப்போமே, அதைத்தான் பார்க்கின்றார்களே ஒழிய கடவுள் நம்மை பராமரிக்கின்ற அந்த கடவுள் நம்மை பராமரிப்பார், நம்மை காப்பாற்றுவார் என்ற அந்த மன்னாவை கொடுத்த கடவுள், இயற்கையை வைத்து கடவுள் கொடுக்கிறார். மன்னா என்பது சீனாய் மலையில் ஒருவித தேனியிலிருந்து பொழியப்படுகின்ற ஒரு விதமான உணவு. அது குறிப்பிட்ட காலகட்டத்திலே அது ஒரு எபிரேயர்களுடைய பழக்க வழக்கப்படி அவ்வாறு இறைவன் அந்த இயற்கையிலிருந்து அந்த மக்களுக்கு அந்த தேனீக்கள் மூலமாக அதிகாலை அவர்கள் வீடுகளில் எழுந்து பார்க்கின்ற பொழுது அந்த வீடுகளிலே வெண்மயமான பனிமயமான படுவங்கள் படிந்திருக்கும், அதை அவர்கள் அப்பமாக உண்டார்கள். இதுதான் விவிலிய ஆராய்ச்சி. எனவே இயற்கையை வைத்தே அந்த மக்களுக்கு கடவுள் உணவு கொடுக்கிறார். காடை என்பது வர எகிப்து, அதாவது ஆப்பிரிக்காவிலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவைகள் அந்த இயற்கை மாற்றங்களால் ஏற்கப்பட்டு வருகின்ற ஒரு விதமான பறவைகள். எனவே அந்த காலகட்டத்தை கொண்டு கடவுள் அந்த மக்களுக்கு உணவை கொடுக்கிறார். அந்த இயற்கைக்கு ஏற்ப இயற்கையோடு இணைந்து கடவுள் அவர்களை பராமரிக்கிறார் என்பதை மக்கள் மறந்துட்டாங்க. இப்போ நற்செய்திக்கு வருவோம். 5 அப்பத்தை 5000 பேருக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தார். பகிர்ந்து கொடுத்தோன்னா அந்த திபெரிய கடல், நம்ம ஏற்கனவே அந்த நிகழ்வை கேட்டிருக்கின்றோம் கடந்த வாரங்களிலே. இப்போ பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இயேசுவை அவங்க தேடி போகிறப்போ அந்த கேட்ட கேள்வியிலேயே பதில் புரிஞ்சிடும்.
அங்கு கடற்கரையில் அவரை கண்டு, ரபி எப்போது இங்கு வந்தீர்? ஏன்னா இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு சென்றனர். ராயப்பருடைய சொந்த ஊர். அந்த கப்பர்நகூமில் தான் இந்த 6வது அதிகாரம் இருக்கிறது. ராயப்பருடைய வீடு பெரிய வீடாக இருக்கும். ஏறக்குறைய நம்முடைய இந்த ஆலயத்தினுடைய அந்த பகுதி நீங்கி அங்கே உட்காந்து சாயங்காலம் போகிறாங்க. இங்கேருந்து நம்ம பழைய சிஸ்டர்ஸ் கான்வென்ட் இருக்குல்ல, அவ்வளோ தூரத்தில் தான் அந்த தொழுகை கூடம் இருக்கிறது. நாங்கள் சென்ற பொழுது பார்த்தோம். அந்த தொழுகை கூடத்தில் தான் இந்த 6வது அதிகாரம் முழுவதையும் நானே விளக்கிந்து இந்த உயிருள்ள உணவு என்பதை அவர் போதிக்கிறார். இந்த விளக்கத்தை அவர் கொடுக்கின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதில் உள்ள நிகழ்வு என்னென்னா, முதல் நாள் அப்போ கப்பர்நகூம் வந்து திரும்பி வர்றது. அதனால தான் இப்போ நீங்கள் போனீங்கன்னா கப்பர்நகூம்லேருந்து அந்த பக்கம் கடந்து போகிறப்போ ராயப்பர் மீன் ஒரு பெரிய மீன் கொடுப்பாங்க, பெருசு. அது வந்து ஒரு பழக்கம் அல்லது ஒரு பாரம்பரியம். யார் யாரெல்லாம் புனித பூமி போகிறாங்களோ அவங்க ராயப்பர் மீன் சாப்பிட்றது. அது மீனுக்காக இல்லை, ராயப்பர் மீன் பிடிச்சார், அதனுடைய ஞாபகமாக திருப்பி அங்கேருந்து நம்ம சுற்றி மறுபடியும் ஆசிரியத்திற்கு வருகின்றோம். ஷார்ட்கட்டாக வர்றது. இப்போ குறுக்கே போகிறப்போ கப்பர்நகூமுக்கு அவர்கள் போயிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் அங்கே போய் இருக்கிறப்போ தான் இவங்க தேடி வர்றாங்க. அவங்க பார்த்த உடனே டைரெக்டாக மேட்ருக்கு வர்றார். ஆண்டவரே எப்போ வந்தீங்க, என்னப்போ வந்தீங்க, என்ன செஞ்சீங்க எல்லாம் கேட்கல. இவங்க எதுக்காக வந்தாங்க என்பதை ஆண்டவர் பரிந்து கொண்டார். இங்கே உள்ள மறைவான செய்தி என்ன பார்த்தவொன்னு அவர் கேட்கிறார். நீங்கள் அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிற உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது அந்த அப்பத்தை 5000 பேருக்கு கொண்டுத்தார் இல்லையா, 12 கூடைகளை நிரப்பினார்கள் அல்லவா. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனை இது. பார்த்தோன்னே அவர்கள் மனசை பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை இதுதான், அப்பங்களை வயிறார உண்டதால் தான் நீங்கள் தேடுகின்றீர்கள். அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல. கடவுளால் அருள் அடையாளங்களை செய்ய முடியும், வல்ல செயல்களை செய்ய முடியும். அதனால் ஏன்டா அழிந்து போகிற உணவுக்காக இப்படி ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறார். பச்சையாக சொல்லாமல் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். கடவுள் எல்லாம் தருவார். அப்படி அவங்களுக்கு புரியலை. அப்போ இதற்கு பின்னால் ஆண்டவர் இயேசு தருகின்ற சின்ன செய்தி என்னன்னா, அப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றையாக இருப்பதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. ஏன்டா செய்கிறீங்க, கடவுள் அனுப்பினார்ல ஒருத்தர், அவங்கள்ட்ட நிற்கிறாரு, அவரை நம்புங்க. யாரை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல், வல்ல செயல், அருள் அடையாளம். எனவே அவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் எதற்காக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லுகிறார். அப்போது திருப்பி மறுபடியும் போகிறாங்க, பழைய கதவு தொடங்குற மாதிரி. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே, நாங்கள் கண்டுகொள்ளுமாறு என்ன அருள் அடையாளத்தை காட்டுகிறீர், அதற்காக நாங்கள் என்ன செய்யணும்னு மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அந்த பாலியல கதை மண்ணா கதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் உணவு கொடுத்தாரு, நீங்கள் எங்களுக்கு உணவு பிரச்சனை எல்லாம் அதில் தான் இருக்குது. எதில் இருக்குது? ஏதாவது இலவசமாக வாங்கணுமே, ஏதாவது கொடுப்பாங்களா, மேட்ரு அங்கே தான் இருக்குது. அவர் அதை வைத்து என்ன செய்தி சொல்லுகிறார் என்றால், இயேசு அவர்கள் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, கடவுள். அவர் தான் உங்களுக்கு உணவு கொடுத்தார். உங்களுக்கு உணவு அருள்பவர் என் தந்தை. கடவுள் உணவிலிருந்து இறங்கி வந்து கடுத்த உணவுக்கு வாழ்வு அங்கே அளிக்கிறது. அப்படியா? மறுபடியும் பிரச்சனை. ஐயா அப்போ இந்த உணவு எப்போ வரும் திருப்பி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? வாழ்வு தரும் அந்த உணவு நானே. இங்கு ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து தன் மீது இவர்களுக்கு நம்பிக்கை வரும் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே இறை பராமரிப்பை அவர்கள் மறந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு இந்த மக்களை பார்த்து, இவர்கள் 3 நாட்களாக இருக்கின்றார்களே, இவர்களுக்கு சார்பதற்கு ஒன்றுமில்லையே என்று 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்த இரக்கச் செயல், அந்த இயற்கை செயல் மூலமாக கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்டது. அதை அவர்கள் மறந்தார்கள். இதுதான் இங்கு ஆண்டவர் இயேசு வலியுறுத்துகின்ற செய்தி. எனவே வல்ல செயலை நீங்கள் நம்ப வேண்டும் என்றால் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்ற போது உங்களுடைய வாழ்வு அழிகின்ற இந்த பொருட்கள் குறித்த வாழ்வாக இருக்காது, அழியாத நிலைவாழ்வாக இருக்கும். என்றுமே பசி தராத அந்த உணவை தேடுவீர்கள், ஆன்ம உணவை தேடுவீர்கள். எனவே அவர் அனுப்பியிருக்கின்ற இந்த இறைமகனை நம்புங்கள் என்ற ஆண்டவர் இறை பராமரிப்பையும் இயேசு அந்த கூட்டத்தின் கொண்ட இரக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றார். எனவே நம்முடைய நம்பிக்கை இறைவனுடைய வல்ல செயல்களை இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை வெளிப்படுத்துவதற்காக அமைய வரம் கேட்டு பலியில் ஜெபிப்போம்.